Hi friends, welcome to புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்திங்கன்னா ஓவுலேஷனுக்கு அப்புறமேலு என்னென்னலாம் நம்ம செய்யக்கூடாதுன்றதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நானும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசினா வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் அவங்களோட டவுட்ஸ் கேட்டதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை இருக்குது. ஸோ நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓவுலேஷன்ன்றதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு மந்தில் 2ஆக பிரிச்சிக்கணும். அந்த பாதி நாட்களில் ஃபஸ்ட்டு 4 நாட்கள் தான் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். அதாவது இப்போ 15 நாள்னால் 15, 16, 17, 18 அந்த 4 நாட்கள் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களோட பீரியட் சைக்கிளை பொறுத்து வெவ்வேறு 4 நாட்கள் மாறும். ஸோ அதில் அக்யூரேட்டாக ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். அந்த ஸ்பேமோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 5 days. ஸோ அந்த 5 days நீங்கள் ஃபேமிலியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பேபி தரிக்கும். இதுதான் ஷார்ட் ப்ரொசீஜர், ஓவுலேஷன் நடக்கிற ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுட்டில் நீங்கள் என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னா, முக்கியமாக நான்வெஜ்ஜில் சிக்கனை அவாய்ட் பண்ணிக்கணும். சரி, இன்னொரு என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா, சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன் சிஸ்டர், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பீஸ் எடுத்துக்கல, பிரியாணியாக தான் நான் சாப்பிட்டேன், குழம்பு மட்டும் ஊற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அதுவுமே எடுத்துக்கூடாது. ஸோ அதோட சாறு ஃபுல்லாக அதில் இறங்குதில்ல, அதுவும் ஹீட்டு தான். ஸோ பாடி ஹீட்டு குறைக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு ஆஃப்டர் ஓவுலேஷன் மிஸ்கரேஜ் ஆகாது. ஸ்டொமக் பெயின், இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் வெளியில் வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ சிக்கன் முழுக்க அவாய்ட் பண்ணணும். அதுலேயே நாட்டுக்கோழியும் சேர்த்து தான் அவாய்ட் பண்ணணும். நாட்டுக்கோழின்றீங்க ஹீட்டு தான். ஸோ ஸ்ட்ரென்த்தாக இருந்தாலுமே இப்போது அது தேவையில்லை. ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நாட்டுக்கோழியும் நீங்கள் எடுத்துக்கணும். மட்டன் எடுத்துக்கலாம், ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷில் ஒமேகா 3 உள்ள ஃபிஷ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாம்பழம், கரும்பு ஜூஸு அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா மாம்பழம்லாம் இப்போ சீசனு. ஸோ கரும்பு ஜூஸ் சில பேருக்கு தெரியவே இல்லை இந்த விஷயம், கரும்பு ஜூஸ் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளை சர்க்கரை நீங்கள் வாங்கவே வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதை வாங்கினா தான் நம்மளுக்கு அதை எடுத்துக்கணும்னு தோணும். ஸோ முடிஞ்ச அளவு அந்த ஒயிட் சர்க்கரைன்ற ஒரு விஷயமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. அது அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு உடம்புக்கு கெடுதல் தான். ஸோ அப்போ இருந்த ஃபுட் சைக்கிளோட தரம் வேறு, இப்போ இருக்க ஃபுட்டோட தரங்கள் வேறு. ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்மளை மாற்றிக்கணும். ஏன்னா இப்போ பெரியவங்களாம் சொல்லுவாங்க, அந்த காலத்திலலாம் நாங்கள் என்னத்தை இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், எங்களுக்கெல்லாம் நிற்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இருந்த உடம்பு வகை வேறு, இப்போ இருக்க உடம்பு வகை வேறு. ஒரு குழந்தைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது கஷ்டப்படுற நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் காதில் வாங்காதீங்க. உங்கள் ஹெல்த் நீங்கள் கான்சியஸாக பார்த்துக்கிறது உங்களோட முழுக்க கடமை. அடுத்தது இஞ்சி தட்டி போட்டு டீ குடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சியும் சூடு தான், ஒன் ஆஃப் தி சூடு தான். அது ஓவர் கோல்டு ஆகிடும். ஸோ பாடி ஹீட்டை ஓவராக கோல்டு ஆக்கினாலுமே உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது விளக்கெண்ணெய் ஆயில் பாத் ஏன் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. ஆயில் பாத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூட்டு தணிஞ்சு பீரியட்ஸ் வந்துருன்றதுக்காக தான் ஆயில் பாத் பண்ணக்கூடாது ஆஃப்டர் ஓவுலேஷன். அதே போல் தான் இஞ்சி சாறும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ இஞ்சியும் ஓவர் கோல்டு தான். ஸோ அதுவும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஓம வாட்டர்லாம் நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், சரி டைஜஷன் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ நார்மலாகவே உங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸு கான்ஸ்டிபேஷன்றது மெயின் சிம்டம்ஸு. அதாவது உங்களுக்கு மோஷன் சரியாக வராது. ஸோ மோஷன் சரியாக வராமல் இருந்தாலே ஒன் ஆஃப் தி ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஓம வாட்டர் கொஞ்சம் குடித்தா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தெரியாமல் ஓம வாட்டர் குடிச்சிடக்கூடாது. ஸோ ஓம வாட்டர் உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இருக்கிற பேபியை மிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அதுவும் நீங்கள் குடிக்காதீங்க. தென் பார்த்திங்கன்னா ஃபுட்டு வீட்டு ஃபுட்டாகவே எடுத்துக்கோங்க. வெளியில் கடையில் வாங்கி எதையுமே சாப்பிடாதீங்க. எப்படின்னா இந்த சாஸு, பர்கரு, பீஸா, பானிபூரி, அதே போல் சன்னா மசாலாவே வெளியில் வாங்கலாம். அந்த சாஸோடு சேர்த்து
அது மாதிரிலாம் வந்து ஜாமு அது மாதிரிலாம் வந்து நீங்கள் சாப்பிடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவு வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே போல் வந்து ஈஸி டைஜஷன் ஃபுட்டாக வீட்டு ஃபுட்டாக சாப்பிட்டாலே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தென் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப புளிக்குழம்பு, புளியை அரைச்சி ஊற்றி குழம்பு, அந்த புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி புளிக்குழம்பு சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எப்போனா ஆஃப்டர் ஓவுலேஷன். அதே போல் ரசம் நீங்கள் சாப்பிட்லாம். ரசத்தில் வந்து தக்காளி அதிகமாக போட்டு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ரசம் சாப்பிடுங்க. புளி குழம்பாக வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா புளிலாம் வந்து ஓவர் ஹீட்டு பாடி. ஸோ அது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. தென் பார்த்திங்கன்னா வந்து முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் ஸ்டாப் பண்ணிடுங்க. டேட் மிஸ் ஆனதுக்கப்புறமும் ஸ்டாப் பண்ணிடுங்க. எதனாலனா முருங்கைக்கீரை சூடு தான் உடம்பு. ஸோ முருங்கைக்கீரை நீங்கள் எடுத்துக்கூடாது. அதே போல் வந்து இந்த சூப்லாம் குடிக்கிறீங்கல்ல, அதில் வந்து சிக்கன் சூப்பு, அதெல்லாம் மொத்தத்தில் சிக்கன்றப்ப அதில் சூப்பும் அடங்கும் தான். இருந்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு தெரியல. இதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சின்ன சின்னதாக டவுட் கேட்டது தான் வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் அன்றைக்கி சொன்னாங்க, எப்படின்னா நான் பிரியாணி மட்டும்தான் சிஸ்டர் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பீரியட்ஸ் வந்துடுமோ அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி விடுங்க சிஸ்டர், சாப்பிட்டீங்கல்ல விட்டுருங்க, நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணாதீங்கன்ட்டு நான் மோட்டிவ் பண்ணி விட்டுட்டேன். ஆக்சுவலி சிக்கன்னாலே சாப்பிடக்கூடாது, அதில் என்ன பிரியாணி குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபுல்லாகவே அது சாறு இறங்கியிருக்கும்ல. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். வாயை கட்டினா தான் குழந்தை. ஸோ வாயை கட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை கட்டினா பிள்ளை, வயிற்ற கட்டினா புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து வாயை கட்டி தான் ஆகணும். குழந்தை வரணும்னா நம்ம வாயை கட்டி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ராவல் நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ ட்ராவல் வந்து நீங்கள் எதனால் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து ஷேக் ஆகும். ஸோ ட்ராவல் வந்து எப்போது நீங்கள் பண்ணலான்னா ரொம்ப நெசசரியான சூழ்நிலை, நாங்கள் என் வீட்டுக்காரர் தான் தாய் மாமா, நான் தான் அத்தை, என் தம்பிக்கு மேரேஜ், இந்த மாதிரி சூழ்நிலைலாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் படுத்துக்கிற பஸ்ஸாக ஸ்லீப்பராக பார்த்து புக் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணி போகலாம். பட் அனாவசியமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கும் எல்லாருக்கும் பக்கத்துலேயே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ முக்கியமான ரீசனுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா ட்ராவல் பண்ணாதீங்க. அதுவும் ஒரு சில பேருக்குலாம் வந்து லைட் ப்ளீடிங்லாம் வந்து கண்ணில் பார்த்துருப்பீங்க பாருங்கள், அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், ப்ரௌன் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அது மாதிரிலாம் கண்ணில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ட்ராவலே பண்ணக்கூடாது. மெயின் ரீசன் ட்ராவல் பண்ணக்கூடாது. அப்புறமேலு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபேமிலிலையும் இருக்கக்கூடாது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் மென்ஷன் பண்ணுறேன், ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியில் இருக்கவே கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியில் இருந்தாலுமே பேபி மிஸ்கரேஜ் ஆகி பீரியட்ஸ் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஃப்டர் ஓவுலேஷன் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு பேபி நிற்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.